கொடுங்க கபிலன். இப்ப எதுக்கு போனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? போனை கொடுங்க, நான் அம்மா கிட்ட பேசணும். நீங்க தான் அவங்க அம்மா அம்மான்னு சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? அம்மாவுக்கு பிள்ளைங்க நாங்க தான் முக்கியம், இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு நான் சொல்றது புரியல புனிதா. உங்க அம்மாவுக்கு அவங்க பசங்க தான் முக்கியம். அதனால அவங்களுக்கு பிடிக்காத நீங்க இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நம்மள நம்ம வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. அம்மா என்ன வீட்டு விட்டு போக சொன்னாங்களா? இருக்காது கபிலன், கண்டிப்பா அம்மா இத சொல்லிருக்க மாட்டாங்க. அப்ப நான் போய் சொல்றேன் புனிதா. என்கிட்ட என் பசங்க சந்தோஷத்துக்காக புனிதாவை தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இல்ல, என் அம்மா அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாங்க. நீங்க போனை கொடுங்க, நான் என் அம்மா கிட்ட பேசுறேன். உங்களுக்கு நான் சொல்றதே புரியலையா? அவங்களுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைங்கிறனால தான் எனக்கு கால் பண்ணி பேசுறாங்க. கபிலன் ப்ளீஸ் கபிலன், அப்படிலாம் எதுவும் இருக்காது. இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அம்மா என்னைக்கு என்ன அப்படி சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா இல்ல, என் அம்மா அப்படிலாம் எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. இதுல ஏதோ தப்பா இருக்கு கபிலன். அம்மாவை யாரோ மிரட்டி இருக்காங்க, அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். இல்லனா அம்மா இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க கபிலன். பாருங்க, உங்க அம்மாவா இதை பேசினாங்களா இல்ல யாராவது மிரட்டி அவங்கள பேச வச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம இனி இங்க இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு போயிடலாம் புனிதா. இல்ல கபிலன், நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம இந்த வீட்டை விட்டு என்னால வர முடியாது கபிலன். ஒருவேளை அப்பா வீட்டுக்கு வந்து என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு போக மாட்டேன், குடும்பத்தை பாத்துப்பேன்னு சொன்னல, இதான் நீ பாத்துக்கிற லட்சணம் மாதிரி என்ன பார்த்து கேட்டா நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதுவும் இல்லாம நான் இங்க இருக்க கூடாதுன்னு அம்மா என் முகத்தை பார்த்து எதுவும் சொல்லல. அவங்க என் முகத்தை பார்த்து நேரா சொல்லட்டும். அத நீங்களாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட உட்கார்ந்துருக்கத பார்த்தா உங்க யாருக்குமே அத்தை இல்லைன்ற கவலை இல்ல போல இருக்கே. நீ என்ன எங்க அப்பா காணாம போனதுல இருந்து சாப்பிடாம இருக்க? சும்மா நல்ல மாதிரி நடிக்காத. டேய், இந்த நடிக்கிறதுலாம் உனக்கு தான் கை வந்த கலாடா. அண்ணா, ஸ்ரேயா தூங்கும் போது தான் நல்லா சாப்பிட முடியும். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா? மா, நான் ஒன்னும் சொல்லலமா, நீ சாப்பிடு. ஏய் நில்லு. நாங்க இங்க ஃபேமிலியா சாப்பிட்டு இருக்கும்போது உனக்கு இங்க என்ன வேலை? புனிதா, இவன் பேசுறதெல்லாம் காதுல வாங்காதீங்க. உட்காருங்க, வாங்க. இல்ல கபிலன், இல்ல வேண்டாம். அவங்க சாப்பிடும் போது எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். சரி, நீங்க எதுக்கு இவங்க கூட சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வாங்க, இந்த ஜென்மங்கள்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் சாப்பிடலாம். வாங்க. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? ஹேய், நான் எதுக்குட கூச்சப்படணும்? சாப்பிட வந்த பொண்ணு, அதுவும் மாசமா இருக்க பொண்ணு, அத சாப்பிட விடாம பண்ற. நீயே கூச்சப்படல, நான் எதுக்கு கூச்சப்படணும்? கூச்சத்தை பத்தி யார் பேசுறது பாரு. விடுங்க வல்லவன், இங்க புனிதா இல்லைன்னா யாராலையும் சாப்பிடவே முடியாது. அது தெரியாம பேசிட்டு இருக்கவங்கள நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. என்ன சொத்து உங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்ற ஆணவத்துல பேசுறீங்களா? மணிகண்டா, நாங்க தான் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மாமா, கபிலன், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மணி, சாப்பாடு தானே, விட அவங்க சாப்பிட்டு போட்டும். அண்ணி, நீங்க சொல்றதுனால நான் அமைதியா இருக்கேன். வந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க. ஆனா நாளைக்கு இவங்க இங்க இருக்க கூடாது. இதான் நம்ம வீட்டுல சாப்பிடுற கடைசி சாப்பாடா இருக்கணும்.
என்ன மிரட்டுறியா? அப்படிதான் வச்சுக்கோயேன். என்ன நீங்க கொலகார சவகாசம் வச்சுக்கிட்டு மிரட்டுறதுல எங்களுக்கு தெரியாது. ஏதோ குழந்தைய கடத்தினதும் மாமாவை கடத்தினதுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறதா சொன்னீங்க. இப்ப அத்தை காணாம போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம்.